நான் ரிட்டையர்டு ஃபயர் ஆஃபீஸர் உடுமலைப்பேட்டை. தாய் தந்தை இருக்கும்போது விவசாயம் ஆரம்பித்து நான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்ற வரைக்கும் விவசாயத்தால் பின்தள்ளப்பட்டு எந்த விவசாயம் இனி செய்ய வேண்டாம்ங்கிற ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு 6-7 மாதத்திற்கு முன்னாடி கோயில்பட்டியில் வந்து தங்கிட்டு இங்கே வந்து கலந்துக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது எனக்கு எதிர்பாராதவும் மழை பெஞ்சு நைட் 2 மணிக்கு ப்ரோக்ராம் கேன்சல்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பெரிய இழப்பாக நினச்சேன். நம்ம சந்தித்து அவரை பார்த்து பேச முடியலைங்கிற ஒரு ஃபீலிங் வந்தது. ஆனால் அதுக்கு பிறகு இப்போ கடந்த 3 மாதமாக வந்துக்கிட்டு இருக்கேன். அவர் சில கருத்துக்களை நான் கேட்டுட்டு நான் வந்து எந்த விவசாயம் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக விடலை. ஒரு 2 ஏக்கர் மட்டும் ஒரு 200 தென்னங்கன்று மட்டும் வச்சுருக்கேன். ஒரு 2 வருஷத்துக்குள்ளார வச்சுருக்கேன். ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இருந்தாலும் இவருடைய அறிவுரைகளை கேட்டு நம்ம பலன் அடையணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது விவசாயத்தால் இனி வந்து நம்ம முன்னேற முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை எனக்கு வளர்த்துருக்காரு. அவருக்கு மிக்க நன்றியை சொல்கிறேன். அவருடைய குணாதிசயங்கள் இந்த இடங்களில் அவர் விவசாயத்திற்காக இவர் என்னென்ன அறிவுரைகளை நமக்கு வழங்குறதும் இல்லாமல் அவர் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு மக்களை அப்படிங்கும்போது பார்க்கும்போது ஒரு சின்ன வரிகள் மட்டும் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா நான் ரிட்டையர்ட் ஆகி 8 வருஷம் ஆச்சு. அதனால் எனக்கு சில நேரங்களில் பேசவும் வராது, பேசி எனக்கு பழக்கமும் இல்லை. இருந்தாலும் அந்த பாடல் வரிகள் வந்து எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஞாபகம் வந்துச்சு. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யுமாம் மழை அப்படின்னு ஒரு பாடல் மட்டும் எனக்கு ஞாபகம் வந்தது. அதை உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பகிர்ந்துட்டோம். இந்த மாதிரி எல்லாரும் கலந்துக்கிட்டு இப்போ நான் மட்டும் இல்லாமல் இத்தனை மக்களையும் கலந்து அவங்க பயன்பெறணுங்கிற எண்ணங்கள் வந்து அந்த ஐயா மனசில் உருவானதுக்கு கடவுளுக்கும் நன்றி சொல்லுவோம். அவரும் நீடூடு 10,000 ஆண்டுகளும் அவர் நீடூடி நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்கு கடவுளை நானும் நீங்களும் பிரார்த்திப்போம்.